அபி, அபி எங்க போயிட்டு இருக்க நீ? நான் எங்க வேணாலும் போவேன், உனக்கு என்ன? அபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன பேசணும் கிராணி? நீ தள்ளி போ. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் ஆமாவா இல்லையான்னு சொல்லு. என்னாச்சு கிராணி? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுப்பா. நீ பிரக்யாவை காதலிக்கிறியா இல்லையா? இது பாரு, நான் ஒரு நாளைக்காக பெங்களூர் போறேன். நாளைக்கே திரும்ப வந்துடும். ஆனா நான் திரும்ப வர வரைக்கும் நீயோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ யாரும் வெளியவே போக கூடாது. வெளியே போகாதன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? என்ன சொன்ன நீ என்கிட்ட? நீ சிமோனிகாவை தேடி போக மாட்டேன்னு சொன்னல, அவ போன் எடுக்க மாட்டேன்னு சொன்னல. அது சிமோனிகாவோட போன் கிடையாதுங்க. அப்ப எதுக்கு எடுத்த? கிராணி, அவ நான் சொன்னதை கேட்கல. அதுக்காக நீ அவளை விட்டுட்டியா? கிராணி, அதுக்கு நான் எழுந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உன்னை எவ்வளவு விரும்பினாங்க அவங்க, உன்னை எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? இங்க பாருங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ இந்த வீட்டோட துளசி இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் பாட்டி இறந்திருக்காங்க. அவ என் நம்பிக்கையை உடைச்சிட்டா கிராணி. நீ அழாத அபி. அவ பேரை கேட்டதும் உன் கண்ணே கலங்கிடுச்சு. எனக்கு தெரியுப்பா நீ அவளை எவ்வளவு விரும்புறேன்னு. இத பாரு, அவளை தள்ளி வச்சுட்டு உன்னை நீ எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிற? நீ போய் அவளை கூட்டிட்டு வந்திருப்பா. போப்பா. கிராணி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். நீ பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. பிரக்யாவை கூட்டிட்டு வந்துரு. கிராணி, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க ப்ளீஸ். நீயும் எல்லாரும் மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறல, என் பேச்ச கேட்க மாட்டல்ல. அபி, அவ ஓம் பிரக்யா. கண்டிப்பா உன் வாழ்க்கையில அவ திரும்ப வருவா. என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கு வீணா போனதே இல்ல. அக்கா, நீங்க வாங்க, உங்க கூட கொஞ்சம் நான் பேசணும். என்கிட்ட பேசாத. நான் உங்ககிட்ட கேட்டப்ப நீ பேசாம தானே இருந்த. அக்கா, நான் சொல்றேன், நீங்க வாங்க என் கூட. ஓ அபி, பிரக்யாவை கூட்டிட்டு வா. ஆண்டவன் உனக்கு நிச்சயமா துணையா இருப்பான். சரியா? நீங்க வாங்க என் கூட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட பேர் எனக்கு ஞாபகம் இருக்கும், ஆனா நமக்குள்ள இருக்கிற உறவு ஞாபகம் இருக்காது. நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற விஷயத்த நீயும் மறந்துற. எப்படி நான் வாழ்க்கை முழுக்க பாட்டியை நினைச்சு அழுவேனோ, அது மாதிரி நீயும் என்ன நினைச்சு அழுவ. எனக்கு தூரமா இருக்க போற. என் கூட வாழ்ற அருகதைய நீ இப்ப முழுசா இழந்துட்ட. பாட்டியோட சேர்ந்து இவளும் செத்துட்டதா இனிமே எல்லாரும் நினைச்சுக்கோங்க. அக்கா, இன்னைக்கு நீங்க கான்ஃபரன்ஸ்ல பார்த்ததா சொல்றது பிரக்யா இல்ல, வேற ஏதோ பொண்ணு. எனக்கு ஞாபகம் மறதே இருக்க. கண்ணு குருடு இல்ல. ஒருவேளை நான் குருடா இருந்தா கூட அத்தனை பேருக்கு மத்தியிலயும் அவளை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அக்கா, நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அது பிரக்யா இல்ல. பிரக்யா இந்த ஊர்லயே இல்ல. அது மட்டும் இல்ல, பிரக்யா என்னைக்குமே இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டா. ஸ்வீட்டி, நீ ஒன்னும் கோச்சுக்காத. நீயும் நல்லவதான், ஆனா குக்கி இன்னும் நல்லவ. அதனாலதான் டால் திருட அதை திருப்பி கொடுக்கல. இப்ப குக்கிய விட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணனா அவ கண்டிப்பா கோச்சுப்பால. பாவம், என்ன மிஸ் பண்ணிட்டு இருப்பா அவ. அவளை திரும்ப கொண்டு வந்தே ஆகணும். பட் எப்படி? ஐடியா! மம்மியோட போன்ல அந்த ஹேண்ட்ஸம் டால் திருடனோட நம்பர் இருக்குல்ல. பட் அம்மா கிட்ட நான் போனை கேட்டேனா கண்டிப்பா வேணாம் தான் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது? ஐடியா! ஸ்வீட்டி, அம்மாவோட போனை எடுத்துட்டு வந்து அந்த டால் திருடனுக்கு போன் பண்ணலாம். என்னோட குக்கி எனக்கு திரும்ப கொடுத்துருன்னு சொல்லுவோம். அப்புறம் அவர் ஹோட்டலுக்கு வந்து நம்மளோட குக்கியை கொடுத்துடுவாரு. செல்லம், கியாரா, பாட்டி சாப்பாடு ஊட்டி விட்டாங்களா? சரி, உட்காரு. அம்மா, நீங்க டயர்டா இருப்பீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மகாராணி, நீ முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா, நான் திருடினதை பார்த்துட்டாங்களா? என்ன? ஒன்னும் இல்லம்மா, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, எந்த திருடனை வேணா பிடிச்சிருவேன். எந்த திருடனை வேணாலும் பிடிச்சிருவியா?
இன்ஸ்பெக்டர் கேராவால எல்லாரையும் பிடிக்க முடியும். அம்மா நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, அம்மா இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி அம்மா நியூஸ் பார்க்க போறேன். ஓகே. இன்னைக்கு ராக் அண்ட் ராக் கம்பெனிக்காரங்க வேர்ல்ட் சிங்கர்ஸ் உடைய கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. ஒருத்தர் இந்தியன் சிங்கர், இன்னொருத்தர் லண்டன் சிங்கர். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா கான்ஃபரன்ஸை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ரெண்டு சிங்கர்ஸுக்கும் நடுவுல திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆமா, ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஆயிடுச்சு. டென்ஷன் அதிகமானதால ஆர்கனைசரே வந்து ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ராப் ஸ்டார் கிங் சிங் இந்தியன் சிங்கரை. கேரா என்ன பண்ற? அம்மா போன் எங்க? போனா இங்கதானே இருந்தது. உனக்கு எதுக்கு போனு? எனக்கு போன் கொடுங்க. சரி, ஆனா எதுக்குமா? அது நான் கேம் விளையாடணும். இது கேம் ஆடுற டைமா? நைட் ஆயிடுச்சு கியாரா, நீ இப்ப தூங்கணும். தள்ளு, போன் எங்கன்னு பாக்குறேன். எங்க போச்சு இந்த போன்? கியாரா, உன் டாடி இப்ப போன் பண்ணாருனா போன் எப்படி இங்க விழுந்தது? அம்மா ஒரு நிமிஷம் இரு. அம்மா இரு கியாரா, முதல்ல போனை எடுக்க விடு. அம்மா ஒரு தடவை பாருங்களேம்மா. போன் எடுத்துட்டேன். இது டாட் தானே? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி டால் திருடனை பார்த்தேன். அந்த டால் திருட உன் டாடியோட கான்ஃபரன்ஸ்ல வேலை பார்த்திருப்பாரு. அதான் ஒரு போட்டோ வந்திருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்பதான் உன்கிட்ட இந்த புது டால் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அந்த டாலை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருக்க? பட் இது குக்கி இல்லலம்மா. கியரா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நாம வளரும்போது நம்ம வாழ்க்கையில இருந்து சில சில விஷயங்கள் நம்மளை விட்டு தூரமா போயிடும். அப்படின்னா உங்களை விட்டு எது போச்சு? நிறையமா. அம்மா ராங். நம்ம வளரும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம கிட்டவே தான் இருக்கும். நம்ம அதை எப்பவும் எங்கேயும் போக விட மாட்டோம். ஒருவேளை அது அப்படியே போயிடுச்சுன்னா கூட நம்ம அதை திரும்ப கொண்டு வந்துருவோம். பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற. அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. அந்த லண்டன் சிங்கருக்கு இந்த மாதிரி சண்டையெல்லாம் சாதாரண விஷயம்னு சொல்றாங்க. யார் கூட இவரு இவ்வளவு பெரிய சண்டையை போட்டாருன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம அந்த ஆளோட பேரு கூட இவங்க சொல்லல. கேரா, முதல்ல வா தூங்கு. அம்மா நான் கேம் இது விளையாடணும். கேம் விளையாடுற டைம் இல்ல, முதல்ல வந்து தூங்கு. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. இல்ல கேரா, போய் தூங்கு. நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்குல்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டை நடக்கிறது சகஜம். இந்த சாதாரண விஷயம் தானே. இது சாதாரண விஷயம் இல்ல பாட்டி. மாமா பிரக்யாக்காவோட உறவை அறுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம பாட்டியோட சேர்த்து ஒவ்வொரு வருஷமும் இந்த உறவுக்கு திதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அக்கா வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டி, இந்த விஷயம் நம்ம வீட்டுல நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது. உங்களுக்கு தான் அக்காவை பத்தி தெரியும்ல. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அக்கா கண்டிப்பா திரும்ப வர மாட்டாங்க. அபி எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கா. பாவம், பிரக்யாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அக்காக்கு மட்டும் இல்ல பாட்டி, மாமாவோட மனசு கூட உடைஞ்சு போச்சு. அவங்க ரெண்டு பேர் மனசு ஒண்ணுதானே. நாம அவங்கள சேர்த்து வச்சிடலாம். பிரக்யா என்னைக்குமே இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டா. அபிதான் அவனை விட்டு இந்த வீட்டை விட்டு பிரக்யாவை போக சொன்னான். அப்ப நான் பார்த்தது அக்கா, அது உங்களோட பிரம்மையா இருக்கும். பிரக்யா இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிருந்தானா எங்களுக்கு யாருக்காவது தகவல் சொல்லியிருப்பாள்ல. பிரக்யா இல்லாம அபி எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனோட கஷ்டத்தை பிரக்யாவால மட்டும்தான் போக்க முடியும். நீ பிரக்யாவை காதலிக்கிறியா இல்லையா? அவன் பேரை கேட்டதும் உன் கண்ணே கலங்கிடுச்சு. எனக்கு தெரியுப்பா நீ அவளை எவ்வளவு விரும்புறேன்னு.
என்னங்க 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 ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னங்க அபி, உன் உடம்ப நீ எதுக்காகப்பா இப்படி கெடுத்துக்கிற? உன்னை எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிற அபி? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எவ்வளவு நேரமா கேக்குற? கிராணி, நீ இப்ப பிரக்யாவை பத்தி தானப்பா நினைச்சிட்டு இருக்க. இப்ப நீ எந்த வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த வலி நீயே உனக்கு கொடுத்துக்கிட்டது. இந்து என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. பிரக்யாவை இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் நீ தான் சொன்னியாமே. ஏ அபி, எதுக்காக அப்படி சொன்ன? அபி, கான்ஃபரன்ஸ்ல நான் பிரக்யாவை பார்த்தது என்னுடைய பிரம ஒண்ணு இல்ல. உண்மையாவே நான் அவளை பார்த்தேன். அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. வடவாசம் எவ்வளவு நாள் போயிருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வந்துதானே ஆகணும். அதுதான் உண்மை. இங்க பாரு அபி, கடவுள் சேர்த்து வச்ச உறவை யாராலையுமே பிரிக்க முடியாது. ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். உங்க 2 பேரோட கதை இதோட முடிச்சு போகாதுப்பா. ஒண்ணு சேர்ந்துதான் அவங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. நீ உன் மனசையே கேட்டுப்பாரு, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு கான்ஃபரன்ஸ்ல அவளை பார்த்தேன். இந்த வீட்லயே அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓ அபி, அவளை போய் கூட்டிட்டு வா. நான் உனக்கு வழி சொல்றப்பா. கான்ஃபரன்ஸ் நடந்ததில்ல, அங்க போய் செக்யூரிட்டி கிட்ட கேளு. அவங்களுக்கு ஒருவேளை பேர் தெரியலன்னு வச்சுக்க, அவளோட போட்டோவை காட்டு. உன் மொபைல் அவளோட போட்டோ இருக்குல்ல, அதை காட்டு. அவங்களும் பிரக்யாவை பார்த்தன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாவது நான் சொன்னது உண்மைன்னு நம்புவல்ல. இத பாரு, மத்தவங்க மாதிரி நான் பார்த்தது பிரம்மன்னு சொல்லாத. தயவு செஞ்சு நான் சொல்றதை எல்லாரும் நம்புங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு கிராணி. அப்படி உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நீ போப்பா. பிரக்யாவை பார்த்ததும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த தனு இந்த வீட்டை விட்டு போவா. அபி, நீ போப்பா. ஏன் மேல சத்தியமா சொல்றேன், நீ போ. பார்த்துக்கிட்டே இனிமே இந்த வீட்ல எல்லாமே சரியா போயிடும். த்ரிஷா, என்னோட போனை கொடுமா. ஒருவேளை அவ எனக்கு போன் கூட பண்ணிருக்கலாம். ஹலோ தருண், அங்கெல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்க்கா. அவரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, நான் அவரை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். தேங்க்யூ. நான் சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நீயும் ஜாக்கிரதையா இரு, சரியா? தேங்க் காட். அந்த சித்தி அப்புறம் இந்த தருண். சித்தி எங்க? கியாரா, உன் அம்மா இப்ப டேடோட சித்திய போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வரேன். பயப்படக்கூடாது. கியாரா தூங்கிட்டா.
டால் திருடா, இப்ப என்கிட்ட இருந்து தப்பி பாப்போம். ஐ அம் கியாரா. என்னோட குக்கி என்கிட்ட கொடுக்கற வரைக்கும் நான் உங்களை இப்படியே துரத்திட்டு தான் இருப்பேன். பட் அவரோட நம்பர் என்னது? 1:30க்கு ஏர்போர்ட்ல 2 இந்தியா நம்பர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுல இது அவரோட நம்பரா இருக்கும். எஸ், 2 மணிக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்களே அம்மா உங்களுக்கு. யாராவது என்கிட்ட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க கனெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும். சாரி. சாரி, நான் ஏதோ நீ தெரியாம. என்னுடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்க மை ஃப்ரெண்ட். நீ ஒன்னும் எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்புறம் எதுக்காக அந்த டிராமாவை போட்ட? அத பண்ணது நான் கிடையாது. நீ பண்ணாம இருக்கலாம், ஆனா அவருடைய ஆளுங்க தானே அப்படி பண்ணாங்க. நீ அங்கேயே மன்னிப்பு கேட்டிருக்கணும்னு உனக்கு தோணல? மன்னிப்ப நான் கேட்டுட்டேன். ஆக்சுவலி ஐ டோன்ட் அக்செப்ட். இது பாரு, தப்பு உன்னோடது இல்ல, உன்னோட அந்த ஆட்டிடியூடோடது. ஐ டோன்ட் நோ உனக்கு என்னோட என்ன ப்ராப்ளம்னு. ஆனா நீ முதல்ல என்கிட்ட பேசியிருந்திருக்கணும். ஆனா நீ வேற எதையோ யோசிச்சு தான் அங்க வந்திருக்க. நான் அப்படி யோசிச்சதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீதான். நான் ஆல்ரெடி என் லைஃப்ல சில விஷயங்களால ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் என்னோட டென்ஷன்ஸை இன்னும் அதிகமாக்க விரும்பல. அதனால உனக்கு தூரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ டெல் யூ வாட், நீ ஆளுங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும்னு உனக்கு தெரியல. அதனாலதான் உன்னுடைய ஆளுங்களே உன்னை விட்டு தூரம் விலகுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மனுஷங்களை மதிக்கவும் தெரியும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியும். ஆனா இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி நடக்கணும்னு நானும் நினைக்கல. ஸ்டார்ட் பண்ணது வேணா நானா இருக்கலாம், ஆனா நடந்த எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நீ தப்பா ஒத்துக்கிற டைம் கூட தாண்டி போயிடுச்சு. Now it's too late. இந்த அபிஷேக் என்னைக்கும் டைமை ஃபாலோ பண்ண மாட்டான். டைம் தான் இந்த அபிஷேக்கை ஃபாலோ பண்ணும். என்னால டைமை மட்டும் கிடையாது, என் விதியை கூட மாத்த முடியும். நீ மாத்தி தான் பாரு. நீ உன்னுடைய வாழ்க்கையில தொலைச்ச ஏதாவது ஒண்ணு திரும்ப கிடைக்குதான்னு பார்க்கலாம். நான் தொலைச்சது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா என்கிட்ட இருக்கிறத யாரும் பறிச்சுட்டு போக சான்ஸ் தர மாட்டேன். நானும் என்கிட்ட இருக்கிற எதையும் போக விட மாட்டேன். நீ என்கிட்ட இருந்து வெறும் ஃபேம் மட்டும் இல்ல, என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒன்ன பறிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது நம்ம தலையெழுத்துல இருந்தா அவனால கூட அதை பறிக்க முடியாது. நீ என்கிட்ட இருந்து என் பேரையோ இல்ல என் பேருக்கு சம்பந்தப்பட்ட எதையாவது பறிக்க ட்ரை பண்ணி பாரு. அது மறுபடியும் என்கிட்டயே தானா வந்து சேர்ந்துரும். ரியலி? இதெல்லாம் உன் கண்ணெதிரிலேயே நடக்கும். அண்ட் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டே நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே உனக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். என்ன சேலஞ்ச் பண்ண யாரா இருந்தாலும் கண்டிப்பா தோத்துருவாங்க. அண்ட் இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில யாரையும் ஜெயிக்க விட்டதே இல்லை. அண்ணா வாங்க நம்ம போலாம் ப்ளீஸ். என் பேரை ஞாபகம் வச்சுக்க, அபிஷேக் த ராக் ஸ்டார். ஆக்சுவலி மாற மாட்டேன்னு சொல்றவங்க இருப்பாங்க, அவங்க லைஃபை கூட என்னால மாத்தி காட்ட முடியும். உன் லைஃபை கூட மாத்தி காட்டுவேன். உனக்கு உன்னோட முதல் தோல்வியை கொடுத்து. லூசர். வில் see மிஸ்டர் சிடுமூஞ்சி. ப்ளீஸ் வாங்க நான் போலாம் வாங்க. அன்பிலீவபிள். தப்பு பண்ணிட்டு என்கிட்டயே தெனாவட்டா பேசுறான். அந்த பேச்சுக்கு அவனுக்கு பதிலடி கொடுத்தே தீருவேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளோ ரேஷ் டிரைவிங். பிரக்யா அக்காக்கு இதை பத்தி சொல்லி ஆகணும். அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இப்போ என்கேஜ்டா இருக்கே. ஹேண்ட்ஸம் டால் திருடா, இப்ப போனை மட்டும் எடுங்க, அப்புறம் நான் யாருன்னு தெரியும். அதான் சொல்றல, இங்க இருந்து போயிடு போயிடு. நான் உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. பிரக்யா, சொல்லுங்க. எங்கே போனாய் என்னை விட்டு?
நான் உனக்கு வழி சொல்றப்பா. கான்ஃபரன்ஸ்ல நடந்ததுல அங்க போய் செக்யூரிட்டி கிட்ட கேளு. ஒருவேளை அவங்களுக்கு பேர் தெரியலன்னா வை, அவளோட போட்டோவை காட்டு. போப்பா, என் மேல சத்தியமா சொல்றேன். பிரக்யா, நீ எங்க இருக்க?